இந்த அவர் ஹீரோவை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊராம்புள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும்னு. அவங்க மாமா என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தை ஸ்தானத்தில் இருந்த மாமா வந்து நிறைய புதிய இயக்குநர்களை அறிமுகம் செஞ்சுருக்காரு. மரகத நாணயத்தை எடுத்த சரவணன், பேச்சுலர் எடுத்த சதீஷ்ன்னு, அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினதுனால தான் இன்றைக்கி மகேஷ்ன்ற தயாரிப்பாளர் மூலமாக உங்கள் புள்ள தேவ் வந்து ஹீரோவாகிருக்கார். அவர் சொன்னார், நம்ம எல்லாரும் அவங்கெல்லாம் இருக்கணும் இந்த மேடையிலன்னு நான் ஆசைப்பட்டேன்னு. வாழ்க்கை அப்படி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. அப்படி நினைக்கிற மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் அது வாழ்க்கையாக இல்லைன்னு இல்லை. பொதுவாக சொல்லுவாங்க, நீ போகிற பாதையில் எந்தவித இடைஞ்சலும் இல்லைன்னு சொன்னால் அது உனக்கான பாதை இல்லை, யாரோ போட்ட பாதைன்னு. அப்போது நீ போகிற பாதையில் இடைஞ்சல் இருக்குன்னா தான் அதை சரி பண்ணால் தான் அது நீ போட்ட பாதையாக இருக்கும், உனக்கான பாதையாக இருக்கும்னு. அதனால் யார் இருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் தெரியல. இப்போது பொதுவாக மேடைகளில் சொல்லுவாங்க, ஒரு ஒரு உலகம் முழுக்க எங்கேயாவது ஒரு விருது விழாவில் பார்த்தா நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அந்த அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னோடய 14 வயசில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். நான் இப்படி ஒருத்தர் இருப்பேன்றதே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அவர் பார்க்கும்போது நான் டவுசர் போட்டுட்டு இருந்த ஒரு பையன். அதுக்கப்புறமா இப்படி ஒருத்தன் வருவான், இப்படி ஒரு ஆளாக இருப்பான்றது தெரியாது. எங்கள் அம்மாவும் பெருசாக அதை எடுத்துக்கிட்டதும் கிடையாது. என்னுடைய பயணமே வேறு. அதனால் நம்ம நினைக்கிறது போல் வாழ்க்கை இருக்காது. பொதுவாக சாமானிய மனிதர்களுக்கே வாழ்க்கை இருக்காதுங்கும்போது சினிமா இன்னும் கூடுதல். நம்ம நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்காது. நம்ம பல கற்பனைகளில் வந்திருப்போம். திரைத்துறைக்கு வரும் பொழுது நான் நினைப்பேன், ஏன் படத்தை வந்து இப்படிலாம் எடுக்கிறாங்க? அப்படி ஸ்பாட்டுக்கு போனோம்னா அப்படி சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக ஹீரோக்கிட்ட இது பேசிட்டு, ஹீரோயின்கிட்ட இது பேசிட்டு, இந்த மாதிரிலாம் எடுக்கலாமே நினச்சி வந்தவன் தான் நான். கடைசியில் வந்தால் யாருக்கிட்டையுமே பேசுகிறதில்ல, கேமராமேன்ட்ட கூட பேசக்கூட முடியாத ஒரு சூழல். இங்கே வந்து அந்த வேகம், அந்த 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 கால் சீட்டுன்ற சொல்கிறது, அந்த நேரம், 150 பேரை மேனேஜ் பண்ணுறது, இதில் போய் சிரிக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு, விளையாடுறதுக்கு எதுக்குமே எனக்கு நேரம் இல்லை. நான் என்னை அப்படி மாற்றிக்கிட்டேன். அதனால் வாழ்க்கை உங்களை மாற்றிடும். நிச்சயமாக இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். நான் சாம் என்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கான், கனிக்கிட்டேயும் ஒர்க் பண்ணியிருக்கான். ஆனால் 2 பேருடைய பாணி இருக்கான்னு தெரியலை. அவன் என்ன மாதிரி ஜானரில் படம் எடுத்திருக்கான்றது அதை பார்த்தா புதுசாக இருக்குது. ஸோ 2மே இல்லாமல் இப்போ கனியோடைய நாடோடிகள் மாதிரி நிமிர்ந்தல் மாதிரி இல்லை, என்னுடைய பருத்திவீரன் மாதிரியும் இல்லை. அவன் புதுசாக உன்னை ட்ரை பண்ணியிருக்கான். எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்கணும். அதுக்கு காரணம் உங்கள் இவ்வளவு பேருடைய நம்பிக்கை. ஃபைட் மாஸ்டரு, டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே வந்து ரொம்ப நம்பிக்கையோடு பேசுனீங்க. எல்லாருமே நடிகர்கள் எல்லாருமே. உங்களுக்காகவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். நான் வந்து ப்ரேயரை விட்டதே கிடையாது, விடவே மாட்டேன். கோபி எல்லோரும் கடைசியாக கோபி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர். பார்த்த உடனே முகம் மலர பேசுவது, நம்பிக்கையோடு பேசுவது. அதனால் கோபி வாழ்த்துக்கள். கோபி கனியும் அப்படி தான் ஆகிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ரமண மகரிஷியாக மாறிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுது. அப்படியே ரொம்ப பாசிட்டிவாக வெல்வோம் வாழ்வோம் அப்படின்லாம் சொல்கிறான். நிறைய எனக்கு அவனுடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே நல்லவன் தானே. நான் ஒரு மேடையில் வேறு சொல்லிவிட்டேன். எந்த மேடையில்? நிமிர்ந்து நில் தானே. எனக்கு இவன் நம்பியார் மாதிரியே தெரியுறான் எனக்கு. நான் ஆமாம், அதை நான் என்ன சொல்லிட்டேன், நான் எப்பயும் அவங்ககிட்ட பேசுகிறது தான், ஏய் நீ எம்ஜிஆர் கிடையாதுடா, நீ நம்பியார் தானடா, ஆனால் நீ எம்ஜிஆர் மாதிரியே மேடையில் இருக்கேன்னு சொல்லிவிட்டேன் நிமிர்ந்து நில் ஆடியோ ரிலீஸில். அவன் போய் என் வீட்டில் ஒய்ஃபெல்லாம் வந்திருக்காங்க, இவர் இப்படி சொன்னால் நான் போய் என்ன நினைப்பாங்க, நம்பியாருன்னா நான் என்னெல்லாம் செய்கிறேன்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவன் சொன்ன மாதிரி இன்னும் நவுட்டு தெரியும். நாங்கள் ஒரே அறையில் இருந்த ஆட்கள் 2 பேருமே ஒன்றா இருந்தது. என்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சவன். ஆனால் பார்க்கும்போது வெளியே எங்கேயாவது இப்போ கனியெல்லாம் பேசுகிறத கேட்டால் உண்மையிலே நல்லவன் தான் போல இருக்குது, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இந்த விழாவுக்கு அதாவது ஒரு ஆசிரியருக்கு எது பெருமை அப்படின்னா, தான் வேலை பார்த்து சம்பளம் வாங்கினது அது பெருமை கிடையாது. தன்னுடைய மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது தான் அது பெருமை. ஏன்னா அந்த உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய மாணவர்கள் இதுதான் என் டீச்சர்னு சொல்லும்போது கிடைக்கிற அந்த கௌரவம், அந்த கண்ணியம் இருக்கு இல்லையா, அதுதான் மிகச்சிறந்தது. அதுபோல் எங்களை போன்ற இயக்குநர்களுக்கு என்னுடைய உதவியாளர் ஒருத்தன் ஜெயிச்சு வந்து, சார் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொல்லும்போது தான் நாங்களும் லைவாக இருக்கோன்றது தெரியும். ஸோ நம்மக்கிட்ட இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கும்போது, இப்போது பாலச்சந்தர் சார் ஒரு மேடையில் சொன்னதை நான் சொல்கிறேன். நான் இவங்களோடலாம் போட்டி போட வேண்டியது இருக்கியா அப்படின்னாரு ஒரு பட விழாவில் எங்களை போன்ற இயக்குநர்களை பார்த்து. அது மாதிரி இப்போ இவன் எடுத்திருக்கிறத பார்த்தா நம்மளும் இது மாதிரி ஒரு படம் எடுக்கணும் போலன்னு அந்த ஒரு ஆசையை தூண்டுது. அப்போ என்னுடைய உதவியாளர் அப்போ அந்த பெருமையை அவன் எனக்கு கொடுத்துருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சாம், உன்னுடைய ஒட்டுமொத்த குழுவினருக்கும். உங்களோட ராம்னு ஒருத்தர் இருந்தார். எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னுடைய திரைப்படத்துக்கான மேடையில் நிற்பதை விட அதிக மகிழ்ச்சியோடு இந்த மேடையில் நிற்கிறேன். அண்ணன் அமீர் அண்ணனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அண்ணன் இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் சந்திச்சிருக்கவே மாட்டோம். பருத்தி வீரனில் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோம். அற்புதமான ஒரு பயணம், ரொம்ப கடின உழைப்பு. அவர்கிட்ட சாதாரணமானவெல்லாம் போய் வேலை பார்க்க முடியாது. கொஞ்சம் அசாதாரணமாக தான் அண்ணனோட பயணப்பட முடியும். நான் ரொம்ப அதாவது என்னென்னா, நீ எங்கேயும் போகக்கூடாது, என் கூடவே இருந்துருவார். நான் அவரோட ரூம்மேட் 6 மாதம். அவ்வளவு அழகான ஒரு பயணம். ஒரு 150 நாள் அந்த படம். என் குருநாதர் கே பாலச்சந்தர் சார் சொல்லுவார், நீ என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்த, அமீரோடு ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விகரஸ் ஆகிட்டேன். உன்னுடைய சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வன்முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது உண்மை தான். ஏன்னா அண்ணனோட பயணப்பட்டுட்டு வந்த பிறகு தான் நாடோடிகள் வேறு மாதிரி உருமாறுச்சு. அண்ணனை பற்றி பேசினா பேசிகிட்டே இருப்போம். இப்போ கூட ஒரு பயங்கர காமெடி நடந்தது. டே என்னடா டைட்டிலுக்கு அர்த்தம் அப்படின்னாரு. ஆனால் ரொம்ப நாள் முன்னாடி சொன்னான், திரும்ப கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னோடனே வந்து சொன்னான், சொல்லு, யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ். நான் அந்த எஸ்ஸை எடுத்துகிட்டு ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்கிறானே, அப்படியெல்லாம் லீவ் பண்ண முடியுமானே அப்படின்னு கேட்டேன். அப்புறம் மேடையில் வந்து அப்புறம் தான் உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுது. எப்பா நீ ஏதோ சொன்ன, அவன் வேறு ஏதோ சொல்கிறான், அவன் ஆமனை இப்போ மாற்றிட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சமாதானப்படுத்திடுச்சு. அது ஒரு பயணம். ஷாம் பற்றி சொல்லணுன்னா, எனக்கு பருத்தியில் ஒர்க் பண்ணும்போது மூக்கில் இருந்து ரத்தம் வந்துடும். அவ்வளோ ஹீட்டு. இவர் கிண்டல் பண்ணுவார், நீ என்ன ஜெயபிரதா மாதிரி மூஞ்சில் மூக்கிலேருந்து உனக்கு ரத்தம் வந்துடுது அப்படின்னு இவர் கிண்டல் பண்ணுவார். ஷாம் வந்து என்கிட்ட சின்சியராக கேட்பேன், சார் இல்லை சார் என்ன பிரச்சனைன்றதை உடனே பார்க்கணும், போவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன நிறைய நேரத்தில் என் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் நானும் ஷாமும் ரொம்ப கிட்ட நெருங்கணும் உளவியல் ரீதியாக. அந்த பயணம் தான் அப்படியே தொடர்ந்து வந்தது. ஏன்னா இவன் அண்ணன்ட்டேருந்து வந்துட்டான் அப்படின்னோடனே இவனை விட்டுறக்கூடாது, இவன் நம்மளோட கொஞ்சம் காலம் பயணப்படட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு நாடோடிகள்லேருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பித்தது. எல்லா படைப்புகள்லையும் இருந்தோம். ஆனால் இவன் இந்த மேடை இவனுக்கு இது கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிருக்குன்னு நான் சொல்வேன். ஏன்னா இவனுடைய திறனுக்கு எப்போவோ கிடச்சிருக்கணும். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பான். நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் டெக்னிக்கலாக. நான் சொல்லுவேன், இல்லை அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நிறைய இவங்ககிட்ட விட்டுட்டு போயிடுவேன். இவ்வளோ தூரம் என் பின்னாடி இருந்து. ஏன்னா ஷியாமும் ஷாஜகானும் இருந்தாங்கன்னா எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை, நான் பாட்டுக்கு என் வேலையை மட்டும் பார்ப்பேன், அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி தான் என்னை இது வரைக்கும் நகர்த்தி கொண்டு வந்தாங்க. அதனால தான் சொன்னேன், இந்த படத்துக்காக ஏதாவது ஒரு வகையில் அவன் கூடவே நிற்கணும்னு சொல்லி இந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த பயணம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இந்த படத்தில் உயிர் இருக்குது, அவ்வளோ உழைச்சிருக்காங்க, நிறைய நல்ல மனிதர்கள் உள்ளே இருக்காங்க. தேவ், கவலையப்படாதீங்க, நல்லா வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே
சரவணன்ட்ட சொன்னேன், சரவணன் உங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களை பார்க்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி தான் பார்க்க முடிஞ்சது. அதாவது நம் கண்ணுக்கு எதை காட்ட வேண்டும் என்பதை இறை தான் முடிவு பண்ணுது. நம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நம் பார்க்குற மனிதர்கள் இல்லாமல் இன்னும் பல லட்சம் ஆத்மாக்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்த்துனீங்க. அதையும் தான் தேவுக்கு சொல்கிறேன். இங்கே தான் இருக்காங்க அப்பா, அம்மா, மாமா எல்லாருமே. சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய கனவுகள் மெய்ப்படும். வாழ்த்துக்கள். அப்புறம் தேவிகா துணூண்டு பொடிசாக பார்த்தது, இப்போ நல்லா வளர்ந்து அப்படி வந்து நிற்கிற, தமிழ் பேசுகிற, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். நண்பன் மகேஷ், ஆரம்பிக்கும்போது ஒரு முகம் பார்த்தோம்ல, அந்த முகம் இன்னும் அழகாக இருக்குது. உங்கள் நம்பிக்கை தான் இந்த ஆர்ட் மேலேயும் இந்த படைப்பு மேலேயும் ஷாம் மேலேயும் இந்த டெக்னிக்கல் டீம் எல்லார் மேலேயும் வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உங்களை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும். மகேஷ், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்புறம் ஆர்த்தி, கோகுல், உங்கள் 2 பேர்த்த பற்றி நிறையா சொன்னார். அதுவும் மனசார நிறைய விஷயங்கள் சொன்னான் ஷாம். உங்களுடைய மனசுக்கே இது மிகப்பெரிய வெற்றி பெறும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வெல்வோம் வெல்வோம். நல்ல படைப்பு, நல்ல விஷயங்கள், நம்ம பார்க்குறது, ரசிக்கிறது, சிரிக்கிறது, இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வேறு ஒன்று இருக்குது. என் குருநாதர் சொல்வார், உணர்வது அப்படின்னு சொல்லுவார். நாடோடிகள் படம் பார்க்கணும், அவங்க கூட தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருந்தோம். கம்பெனி லோகோ வரும்போதே கை தட்டினாங்க. அப்போ தான் இதுக்கியா தட்டுறாங்க அப்படின்னு கேட்டார். தெரியல சார், தட்டுறாங்க அப்படின்னா. அப்போ தான் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதாவது எல்லோரும் முழு மனசோட ஒரு படைப்பில் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா அது ஆடியன்ஸுக்கு சொல்ல தெரியாது, அவங்க உணர்வாங்க அப்படின்னாரு. அந்த உணர்தல் இந்த படத்தில் இருக்குது. நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். என் ஷாம் பெருசாக ஜெயிப்பான். இன்றைக்கி நீங்கள் மிகச்சிறந்த இயக்குனர் ஆகிறதுக்குண்டே எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கார், நல்ல இயக்குனர் வந்திருக்காரு, உங்கள் டீம் வந்திருக்கு, நல்ல மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்க. ஜேவியர் வரும்போதே ட்ராக்கோட வந்திருக்கீங்க நீங்கள். ஏன்னா படத்தை ஆரம்பித்து ட்ராக் வாங்கிறதுக்கு இப்போ வந்து 1 வருஷம் ஆகுது. நீங்கள் படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ராக்கோட கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் சூரஜ், ஏன்னா அப்பா வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். நீங்கள் நல்லசாமி தந்தீங்க. ஏன்னா மிகச்சிறந்த கேமராமேன், மிகச்சிறந்த டீச்சரு. அவர் கூட வந்து இவர் டெல்லி பாபு மாதிரி வந்து நல்லசாமி சார் வந்து பல கேமராமேன்கள் இன்றைக்கி வந்து டெக்னிக்கல் நாலேஜாக இருக்காங்கன்னா அது வந்து நல்லசாமி சார் தான். அவரோட மகன் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய கேமராமேன். அவர் நிச்சயமாக அப்பாவோட அதில் வந்து ஒரு 10% இருந்தால் கூட போதும், நீங்கள் வந்து மிகச்சிறந்த கேமராமேன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருந்த எல்லாருக்குமே, எங்களுடைய டீமில் இருக்க உங்கள் எல்லாருக்கும், தேவிகா உட்கப்பட, ஏற்கனவே எங்கள் சினிமாவில் தேவிகான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அது மாதிரி நீங்களும் ஒரு தேவிகா மாதிரி மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரணும். மற்றபடி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அது மாதிரி படவா கோபிக்கு வந்து கடைசியாக வந்து எல்லாரும் வாழ்த்துட்டு போட்டார்ல, என்ன கூப்பிட்டு அடி வாங்குறது ஒன்று இருக்குல்ல, எனக்கு ஒரு நன்றி சொல்லுவான்னு சொல்ல நீ பேசின விஷயத்தில் அவர் வந்து வெளியே கொண்டு வந்துரு. ஆனால் இன்றைக்கி வந்து அவர் இருக்கார். அவர் மூலமாக இயக்குநர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. உண்மையாக அந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடக்ஷன். அது வந்து தமிழ் சினிமா இல்லை, இந்திய சினிமாவுக்கே வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட், பியூட்டிஃபுல்லான டெக்னிக்கல். ஆனால் எனக்கு தெரியுது வந்து அது ஒரு பெரிய பள்ளம், அதில் போய் இவங்க விழப்போகிறாங்கன்னு. ஒரு மனைவி வந்து இல்லை சார் நாங்கள் விழுந்து தான் ஆகணுங்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரையும் கரை மேலே நிற்க வச்சு கடிஞ்சு அவங்கள அந்த இதோடு வந்து அமுச்சு விட்டேன். ஆனால் அந்த டைரக்டர் வந்து என்னென்னா, அது மிகப்பெரிய விஷயம். அந்த பிரவீன் அவர் பேர், அவர் எங்கே இருக்கான்னு தெரியல, பாவம், எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் உள்ள ஒரு பையன். ஆனால் என்னென்னா மொத்தத்தையும் நமக்கே வரணும்னு நினைக்கிறார். மொத்த லாபமும் இல்லை மொத்தம் நமக்கே வரணும்னு நினைக்கும் போது அது இன்னும் அது வந்து ஏற்கனவே எவ்வளோ நாளாக இருக்கும், எவ்வளோ நாளாக இருக்கும் படம் நம்ம பேசி 7 வருஷம் ஆகி கூட அந்த ப்ராஜெக்ட் ஒன்றும் வெளியே வராமல் இருக்குது. அன்றைக்கி வந்து இவங்கள உட்காந்து அதை பண்ணியிருந்தாங்கன்னா இந்திய சினிமாவுக்கு ஒரு புதிய திரைப்படம் உருவாகிருக்கும். ஆனால் அந்த படமும் வரல. இவங்க அதை போய் முழுக்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி கோபிங்கிற ஒரு ஆளே இல்லாமல் போயிருப்பார். அது மாதிரி தான் நடந்திருக்கும். அதில் வந்து காப்பாற்றி அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சோம். ஆனால் அந்த பிரவீன் பாவம் எங்கே இருந்தாலும், இங்கே நீங்கள் இந்த மேடையில் இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே எங்கே இருந்தாலும் பிரவீன் தயவுசெய்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி தயாரிப்பாளரோட இல்லை நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா இந்திய சினிமாவுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பேராக இருக்கும்.
வர்ற லாபத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க. ஒரு இதையோட உங்கள் வாழ்க்கை முடிய போகிறதில்ல. இன்னும் 100 படம் வந்து எனக்கு முதல் படத்துக்கு சம்பளம் வந்து 14,000 ரூபா தான். ஆனால் அடுத்த படத்துக்கு சம்பளம் எனக்கு 1 கோடி ரூபா. அதனால் முதல் படத்துக்கு சம்பளத்துக்கு அழையாதுங்க. முதல் படத்தோட ப்ராஜெக்டோட காஸ்ட்டு நம்ம சம்பளம். நான் நினச்சிக்கிட்டு அப்படி தான். 14,000 ரூபா எனக்கு சம்பளம். ஆனால் என் படத்தோட பட்ஜெட் வந்து 1 கோடி ரூபா. அப்போ என் சம்பளமாக நான் நினச்சது வந்து 1,14,000 ரூபா என் சம்பளம். ஏன்னா என்னை நம்பி என் அப்பா அம்மாவே ஒரு 100 ரூபா செலவு பண்ண முடியாத காலகட்டத்தில் என்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்து 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அதுதான் என் சம்பளம். அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்கள் நீங்கள் நினச்சாதான் அடுத்து 1 கோடி ரூபா சம்பளத்தை ரைட் அண்ட் ராயலாக வாங்கக்கூடிய, அன்றைக்கி 1 கோடி ரூபா இன்றைக்கி நீங்கள் பல கோடி வாங்கலாம். அந்த சம்பளத்தை வாங்கக்கூடிய ரைட் அண்ட் ராயலாக வாங்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் அடைய முடியும். அதனால் வரக்கூடிய இயக்குநர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய அறிவுரையாக சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி இந்த யோலோ நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியடையும். ஷாம், உன்னுடைய முயற்சிக்கு, உங்கள் யூனிட்டுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.